கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன் பாவங்களை உணர்ந்து தேவனுக்கு விரோதமாக செய்த தவறுக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டு தேவனின் நீதியிலும் இரக்கத்திலும் நம்பிக்கை வைக்கும் ஒரு மனத்தாழ்மையுள்ள ஆத்மாவின் ஜெபமாகும். ஆமென். கர்த்தர் மன்னித்து மீண்டும் வெளிச்சத்திற்கும் நீதிக்கும் கொண்டு வருவார் என்று உறுதியான நம்பிக்கை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனத்தின் ஆழமான கருத்துக்களை இன்று நாம் தியானிப்போம். முதலாவதாக, தவறை ஒப்புக்கொள்ளுதல். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இது மனம் திரும்புதலின் முதல் படி. தன் மீது தவறு இருப்பதை மறைக்காமல் தேவனிடம் நேர்மையாக ஒப்புக்கொள்வதை குறிக்கிறது. ஆமென். இரண்டாவதாக, தேவனுடைய கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளுதல். அவருடைய கோபத்தை சுமப்பேன். செய்த தவறுக்கான தண்டனையோ அல்லது கர்த்தர் தரும் ஒழுங்குமுறையோ முறுமுறுக்காமல் கீழ்ப்படுதலோடு ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது. மூன்றாவதாக, தேவன் மீதான நம்பிக்கை. அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் வரை தன்னை தானே நியாயப்படுத்திக் கொள்ளாமல் தேவன் சரியான நேரத்தில் தனக்காக பரிந்து பேசுவார் மற்றும் நீதியை நிலைநேற்றுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இது காட்டுகிறது. நான்காவதாக, இருளில் இருந்து வெளிச்சம். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். தற்போதுள்ள கஷ்டங்கள் அல்லது இருள் போன்ற சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் விடுவித்து மீண்டும் ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு வருவார் என்ற விசுவாசத்தை இது வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது மனம் திரும்புதலின் ஒரு ஜெபமாகும். பாவத்தினால் இருளில் இருந்தாலும் தேவனின் அன்பினால் மீண்டும் வெளிச்சத்துக்கு வர முடியும் என்ற ஆழமான விசுவாசத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.